பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் அக்கட்சியின் 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயேட்சைகளாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக மீண்டும் பதவியேற்க வேண்டும் என்ற பெர்லிஸ் மந்திரி பசார் அபுபக்கர் ஹம்சாவின் அழைப்பை நிராகரித்துள்ளார். அடுத்த தேர்தல் இன்னும் காலம் இருப்பதால் இந்த விஷயத்தை பற்றி விவாதிப்பது அவசியம் என்று அவர் கூறினார். தேர்தல் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதால் இந்த பிரச்சனை எழவில்லை என்று குறிப்பிட்ட அவர், வேட்பாளர்கள் யார் அல்லது எந்த இடங்களில் போட்டியிடுவார்கள் என்பது தங்களுக்கு இன்னும் முடிவாகவில்லை என்றும் அவர் கூறியதாக நியூ ஸ்டேட் டைம்ஸ் மேற்கோள் காட்டியுள்ளது. பெசாத்துவைச் சேர்ந்த அபுபக்கார் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சைகளாக அமர்ந்திருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்திருந்தார். ரிஜ்வான் ஹஷீம், ஃபக்ருல் அன்வார் இஸ்மாயில் மற்றும் சாத் சமான் ஆகியோரின் உறுப்பினர் பதவிகள் பாஸ் கட்சியால் நீக்கப்பட்டதை அடுத்து சபாநாயகர் ரசேல் ஐசான் அவர்களின் இடங்களை காலி செய்துள்ளார். அப்போதைய மந்திரி பிசார் சுக்ரி ரம்லிக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெற்றதாக கூறப்பட்டதால் அவர்களின் உறுப்பினர் பதவிகள் நீக்கப்பட்டன. 3 தொகுதிகளிலும் அரசியல் நிலைத்தன்மையை மீட்டெடுக்கவும் குடியிருப்பாளர்களின் நலனை பாதுகாக்கவும் ஒரு தீர்வை காண்பதற்கு மாநில அரசு நம்புவதாக அபுபக்கார் தெரிவித்தார். இந்நிலையில் பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி இந்த திட்டம் குறித்து அபுபக்காரை கடுமையாக சாடினார். மாநிலத்தை நடத்துவதில் கவனம் செலுத்துமாறும் மற்ற கட்சிகளின் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்துமாறும் கூறினார். பெசாத்து தலைவர்கள் அபுபக்காரை ஆதரித்துள்ளனர். கட்சியின் தகவல் தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் மந்திரி பெசார் பாஸ் கட்சி விவகாரங்களில் தலையிட முயற்சிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் அஃபீப் பஹானின் ஃபத்லியிடம் அதிக உணர்ச்சி வசப்படுபவராக இருக்கக்கூடாது என்றும் மாநிலத்தையும் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையையும் பாதிக்கும் ஒரு விஷயத்தில் பேச அபுபக்காருக்கு உரிமை உண்டு என்றும் தெரிவித்துள்ளார். மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா, பேரா, சபா மற்றும் சரவா மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை நேற்று இரவு 9 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராவில் கிந்தா மற்றும் கம்பார் மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சராவா மாநிலத்தில் கூச்சிங், சரியான், சமாரகான், ஸ்ரீயமான், பூசா மற்றும் பெத்தோங் உட்பட பல பகுதிகளில் பாதிப்பு இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சபா மாநிலத்தில் தாவாவில் உள்ள லகாடத்து, சண்டாகான் பிரிவின் தெலுபிட், கினாபத்தாங்கான், பெலூரான் மற்றும் கூடாட் பகுதிகளில் பாதிக்கப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 20 மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்யும் அல்லது 1 மணி நேரத்துக்கும் மேலாக தொடரும் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கை ஒவ்வொரு முறையும் அதிகபட்சம் 6 மணி நேரம் மட்டுமே வரையறுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் அழைப்பின் பேரில் மலேசிய மாமன்னர் மாட்சிமை தங்கிய சுல்தான் இப்ராஹிம் சிறப்பு பயணமாக சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் வளமான வரலாறு, பாரம்பரிய கட்டிடக்கலை மற்றும் ரஷ்யாவின் முதன்மையான கலாச்சார மையங்களில் ஒன்றாக அதன் அந்தஸ்துக்காக கொண்டாடப்படுகிறது. 1703ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ஒரு காலத்தில் ரஷ்ய தலைநகராக விளங்கியது. மேலும் அதன் வரலாற்று அடையாளங்கள் மற்றும் கலை பாரம்பரியத்திற்கு அது பெயர் பெற்றது. உலகம் முழுவதிலும் இருந்து பார்வையாளர்களை ஈர்த்தது. வரலாறு, கலை மற்றும் நகர்ப்புற அழகு ஆகியவற்றின் தனித்துவமான கலவையானது இந்த நகரத்தை ரஷ்யாவின் மிகவும் விரும்பப்படும் இடங்களில் ஒன்றாக ஆக்குகிறது. இது மலேசியர்கள் உட்பட சர்வதேச பயணிகளிடம் இருந்து வளர்ந்து வரும் ஆர்வத்தை ஈர்க்கிறது என்று சுல்தான் இப்ராஹிம் பதிவிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1,60,000க்கும் மேற்பட்ட மலேசியர்கள் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு வருகை தந்தனர். புடினின் தனிப்பட்ட அழைப்பின் பேரில் மன்னரின் முதல் சிறப்பு வருகை இந்நகருக்கு வருகிறது. மன்னரின் சிறப்பு விமானம் உள்ளூர் நேரப்படி நேற்று பிற்பகல் 2:38 மணிக்கு புல்கோவோ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ரஷ்யாவின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ரஷ்யாவிற்கான மலேசிய தூதர் டத்தோ சியோங் லூன் லாய் மன்னரை வரவேற்க உடனிருந்தார். நேற்று காலை ஜலான் கம்போங் பாரு லீமாவ் கஸ்தூரியில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது 15 வயது மாணவர் ஒருவர் அவர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் வேன் மீது மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜெராம் தெக்கோ ஹெல்த் கிளினிக்கில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அம்சியா ஜஃப்ரான் அம்ரான் என்ற அந்த மாணவர் உயிரிழந்தார். அவரது 13 வயது சகோதரி காயமுற்று மேலதிக சிகிச்சைக்காக குவாமுசாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இச்சம்பவம் குறித்து காலை 9:05 மணிக்கு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் சிக் சூன் ஃபூ தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் வேன் மற்றும் யமாஹா மோட்டார் சைக்கிள் மோதியது தெரிய வந்தது.
பத்தாமில் இருந்து சுங்கை அசாப் செல்லும் பள்ளியில் தனது மருமகனை இறக்கி விடுவதற்காக 58 வயது வேன் ஓட்டுநர் ஒருவர் தனக்கு முன்னால் இருந்த லாரியை முந்திச் செல்ல முயன்ற போது இந்த விபத்து நிகழ்ந்தது. அதே நேரத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் முந்திச் செல்ல முயன்றுள்ளார். இதனால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலது பக்கத்தில் உள்ள செப்பனிடப்படாத சாலை தடுப்பில் சறுக்கி விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சாலையில் விழுந்தார். வேன் ஓட்டுநரால் சரியான நேரத்தில் நிறுத்த முடியவில்லை. மோட்டார் சைக்கிளை மோதி சுமார் 15 மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டது. இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1) கீழ் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதற்காக விசாரிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். நேற்று மாலை கிளந்தான் கோத்தபாருவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 70 பூனைகள் மற்றும் 5 நாய்கள் கொல்லப்பட்டன. இதில் முதிய பெண்மணி ஒருவரும் உயிரிழந்தார். தீ விபத்து ஏற்பட்ட போது பூனைகள் கூண்டில் அடைக்கப்பட்டிருந்ததாக வீட்டின் உரிமையாளர் நூர் ஹேடா அசாரி தெரிவித்தார். முன்னதாக ஜலான் தோக்குரு அருகே வீடு கிட்டத்தட்ட முற்றிலுமாக அழிந்த நிலையில் 89 வயது பெண் ஒருவர் இறந்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. கொத்தபாரு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய செயல்பாட்டு தளபதி சத்யுதி சத்தார் மாலை 6 மணி அளவில் தங்களுக்கு ஒரு அழைப்பு வந்ததாகவும் 27 பேர் கொண்ட குழுவை சம்பவ இடத்திற்கு அனுப்பியதாகவும் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்கள் அங்கே சென்றபோது வீட்டின் 98 விழுக்காடு எரிந்து நாசமாகிவிட்டதை கண்டறிந்ததாக அவர் கூறினார். தீ விபத்துக்கான காரணம் மற்றும் மதிப்பிடப்பட்ட இழப்புகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பினாங்கின் குளுக்கோரில் உள்ள ஒரு கொண்டோமினியம் பிரிவின் 10வது மாடியில் இருந்து விழுந்த 15 வயது சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து விசாரணை நடைபெற்று வருவதாக தீமோர் லாவுட் காவல்துறை துணைத் தலைவர் லீ ஸ்வி செக் தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் 1 மணி அளவில் சிறுமி ஜன்னல்களை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அறியப்படுகிறது. இருப்பினும் விசாரணையில் தலையிடக்கூடிய எந்த ஊகங்களையும் வெளியிட வேண்டாம் என்று லீ பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.